மணிகண்டனா? என்னப்பா, என்ன விஷயமா வந்தா? என்ன வீட்டை விட்டு துரத்திட்டு ஏன் வீடு தேடி வந்திருக்கா? உனக்கு இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு எந்த அருகதையும் கிடையாது. போ, வீட்டை விட்டு வெளியே போ. என் அருமை தங்கச்சிய உனக்கும் சேர்த்துதான் சொல்றேன். மரியாதையா அந்த வீட்டை விட்டு போயிடுங்க. எங்களை நிம்மதியா வாழ விடுங்க. அண்ணே, உன்னையும் அண்ணியையும் கிருத்திஷாவையும் பார்க்கணும் போல இருந்துச்சுன்னு அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேண்ணே. உங்களை பாக்குறதுக்கு தான் ரோசினின்னு ஒருத்தி இருக்காளே, அவ இருக்கிற தைரியத்துல தான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களை வீட்டை விட்டு துரத்துனீங்க. இன்னைக்கு அவ உங்களை விட்டுட்டு போயிட்டானதும் எங்களை தேடி வந்திருக்கீங்க. எல்லா விவரத்தையும் நான் கேள்விப்பட்டேன். நான் உங்களை வெளியே தள்ளி வெளிக்கதவை சாத்துறதுக்கு முன்னாடி தானா போயிடுங்க. அண்ணே, அன்னிக்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு போயிடுறானே. அண்ணியா? அவளை அண்ணின்னு கூப்பிடுற தகுதிய நீங்க எப்பவோ இழந்துட்டீங்க. என்னைக்கு இந்த அண்ணனை வீட்டை விட்டு துரத்துனீங்களோ அப்பவே இந்த அண்ணங்கிற உறவு செத்து போயிட்டு இனி நமக்குள்ள எந்த ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. என்னங்க, என்ன சத்தம்? ஹேய் கௌசல்யா, மணிகண்டா, எப்ப வந்தீங்க நீங்க? ஏன் வெளியில நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க வாங்க. சுகந்தி, அவங்கள அந்த வீட்டுக்குள்ள கூப்பிட்டா நான் வெளியில போயிடுவேன். உனக்கு அவங்க வேணுமா இல்ல நான் வேணுமான்னு நீயே முடிவு பண்ணிக்க. என்னங்க இப்படி பேசுறீங்க? வீட்டுக்கு வந்த பிள்ளைங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்துறது அவ்வளவு நியாயமா படலைங்க. இந்த பாரு சுகந்தி, நியாயம் எது அநியாயம் எதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இது வரைக்கும் நான் உன் சொல்ல கேட்டேன். இனி நீ ஏன் சொல்ல கேட்டுதான் ஆகணும். இல்ல நமக்குள்ள கண்டிப்பா பிரிவுதான். என்னங்க எந்த வார்த்தை பேசுறீங்க? இந்த வார்த்தை பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படி என்ன மனசு வந்துச்சு? சுகந்தி, நான் அந்த அளவுக்கு மனவேதனை அனுபவிச்சிருக்கேன். சுகந்தி, அவங்கள வெளியே போக சொல்றியா இல்ல நான் வெளியே போவா? அண்ணே, எங்களை மன்னிச்சிருங்கண்ணே. வாழ்க்கைங்கிறத ஒரு விளையாட்டுத்தனமா எடுத்துக்கிட்டோம். அதுல எவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள் இருக்கிறதுன்னு இப்பதானே புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா அண்ணா, எப்படியும் உன் மனசு மாறும். உன் மனசு மாற அளவுக்கு நாங்களும் நடந்துக்குவோம். உன்னையும் அண்ணியையும் இப்பவும் நாங்க தெய்வமா தானே மதிக்கிறோம். ஆனா எங்களால உங்களுக்குள்ள எந்த பிரிவும் வேணாண்ண. நாங்க வரோம் அண்ணி, நாங்க வரோம். கிளம்புங்க கிளம்புங்க. உடலின் பின்னோடு